கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதியல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லேருந்து 95 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, நிச்சயமா உங்க இருதயத்தை தொடுன்னு நம்புறேன். ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க. போன எபிசோட்ல நாம யாக்கோபு ஏசாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக லாபான் கிட்ட 20 வருஷமா இருந்து, அதுக்கப்புறம் இவர் அவர் குடும்பத்துக்கு வேலை செஞ்சு அவர் செல்வத்தோட வர்றாரு. வரும்போது அவர் என்ன நினைக்கிறார், ஏசாவை கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆதியாகமத்துல 32ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்திருக்கோம். நம்ம ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப். இப்போ இந்த எபிசோடு நம்ம ஜீசஸ் எப்படி வல்லமையா பேசியிருக்காரு, எப்படி அவர் போதிச்சிருக்காரு, எவ்வளவு ஒரு அதிகாரத்தோட அவர் ஆண்டவர்ன்றதை எப்படி சொல்றாரு, அதை எப்படி புரிஞ்சிக்காம இருக்காங்க, இதை தான் நம்ம பார்க்க போறோம். பார்ப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். அதுக்கப்புறம் பாருங்க, மறுநாள் காலையில அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்த போது எல்லாம் வராங்க அவர்கிட்ட வரும்போது, இந்த சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இருந்தாலும் ஷார்ட்டா பார்ப்போம். 3ஆம் வசனம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவில் நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லு என்றார்கள். அதான் அவரை சோதிக்கிறாங்க பாருங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு இதை சொல்றாங்க பாருங்க. சோதிக்கிறாங்க. அவர் எப்படியாவது பிடிக்கணும். ஏன்னா இப்படி சொன்னா இப்படி சொல்லலாம். ஒருவேளை அவரு வேண்டாம் சொன்னா மோசே நியாயப்பிரமாணத்தை சொல்லலாம். அவர் எதை சொன்னாலும் அவரை தந்திரமா அவரை பிடிக்கணும்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்கிறாங்க. 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். பாருங்க, தண்டிக்க வேணான்னு சொல்லல, தண்டிக்கணும்னு சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி கல்லெறிங்க, கல்லெறியணுன்றது மோசையோட நியாயப்பிரமாணம், கல்லெறியலாம். ஆனா உங்கள ஃபர்ஸ்ட் கல்லு பாவம் இல்லாதவன் போடலாம், அதுக்கப்புறம் பாவம் இல்லாதவங்க எல்லாம் கல்லெறியலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் நிமிர்ந்து பார்க்கிறாரு. 10ஆம் வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரை காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை நாக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவரை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இது பாருங்க, எல்லாரும் ஒருத்தர் குற்றம் சொல்றது, ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னு அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாரும் உத்தமர்கள் போல, நல்லவர்கள் போல, பாவம் செய்யாதவர்கள் போல இந்த உலகத்துல பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பாவம் இல்லாதவங்க கல்ல போடலான்னு சொல்லிட்டாரு. யார் பாவம் இல்லாதவங்க? யாருமே அங்க நிக்கல. இப்ப நம்மள கூட பாருங்க, எல்லாரும் அவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப நல்லவர், அவர் அப்படி, அவர் தீர்க்க தரிசனம் இருக்கு, இவர் அருமையா போதிப்பாரு, பிரசங்கியாரு, இல்ல நம்ம நிறைய, அவர் ஒரு தொழில் செய்யறாரு, அவர் முதலாளி, இப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பத்தி புகழ்ந்து சொல்லுவோம். அவங்களும் சில பேர் அவங்களே அவங்க புகழ்ந்துப்பாங்க, அவங்க செய்யற நற்கிரைகளை சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நிறைய ஊழியக்காரங்களும் பாத்தீங்கன்னா சாட்சி சொல்லுவாங்க. அவங்க பெருமைகளை பத்தி நிறைய விளம்பரப்படுத்துறது. மற்றவங்க சில நற்கரியை செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நற்கரிகளை விளம்பரப்படுத்தி நல்லவங்களை போல காட்டிப்பாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றது, பாவம் இல்லாதவன் கல்ல போடணும்னு ஒருத்தரையும் காணும் பாருங்க. அடுத்தது பாருங்க, 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். நான் உலகத்திற்கு ஒளின்னு சொல்றார். நான் தான் ஆண்டவர்ன்றத, உலகத்திற்கு ஒளி யாரா இருக்க முடியும்? சூரியன், சந்திரன் எல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? கடல், காற்று, இயற்கை எல்லாமே, மரம், செடி, கொடி, மலைகள், குன்றுகள், அப்படியே இந்த மாதிரி ஒவ்வொரு படைப்பும், எல்லா படைப்பும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? அதான் சொல்றார் பாருங்க, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொல்றார். என்னை பின்பற்றுகிறவன் இருளில நடவாமல், இருளே இருக்காது, ஜீவ ஒளி பெற்றிருப்பான்னு சொல்றார்.
ஜீவ ஒளின்னா என்ன? வாழ்க்கையில இருதயத்துல ஜீவ ஒளி, இருதயத்துல ஒரு சமாதானம். அவரை பின்பற்றும் போது, அவரோட வார்த்தையை நம்ம கேட்கும் போது, தியானிக்கும் போது எப்படி இருப்போன்றதான் சொல்றாரு. ஜீவ ஒளி கிடைக்கும்னு சொல்றாரு. இது பாருங்க, ஒளி, நானே ஒளி, நானே வழி, நானே சத்தியம்னு நிறைய சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஆனா இவங்களால எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியல. பரிசேயர், வேதபாரகர், யூதர்கள், இவங்க எல்லாருமே பாருங்க ஆண்டவர் அவங்க ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னா, இவர் மனுஷரா இருக்கார், இவர் தான் ஆண்டவர்ன்றத சொல்றாரு பாருங்க. எல்லா இடங்கள்லயும் சொல்றாரு. ஆனா இவரு மக்களால அவரை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா கண்ணெதிர்க்க பிறந்து வளர்ந்தவராச்சே, இவருடைய தாயார் மரியாளாச்சே, இவருடைய தகப்பன் யோசேப்பாச்சே, ஜோசப் இந்த குடும்பத்தை சேர்ந்தவராச்சே அப்படின்னு இவங்களோட எண்ணங்கள்லாம் அதுதான் சிந்திக்குது பாருங்க. ஆனா இவரு பரிசுத்தாவியால வரம் பெற்று வந்தவர்ன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. பரிசுத்தாவியால கருவாகி அப்படி பிறந்து, பிறப்புனே பரிசுத்தமா பிறந்தவர், பாவம் இல்லாதவர், பழுதற்ற ஆட்டுக்குட்டி, மனிதனா பிறந்து அத்தனை வயசு வரைக்கும் கூட பாவம் அறியாத ஆண்டவர் அவர் அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியல பாருங்க, உணர்ந்து கொள்ள முடியல. அதனால என்ன பண்றாங்க, உலகத்துல இருக்க சாதாரண ஒரு மனிதரா தான் அவரை நினைக்கிறாங்களே தவிர ஒரு ஆண்டவரை அவங்களால நினைச்சு பார்க்க முடியல. ஆனா அவர் பேசுற வல்லமையான வார்த்தை சில பேர் பாருங்க விசுவாசிக்கிறாங்க, சில பேருக்கு விசுவாசம் வரல. இப்படிதான் நடக்குது. எல்லா இடத்துலயும் வாக்குவாதம் இவர்கிட்ட. எப்படி இவர் ஆபிரகாமை பத்தி பேசுறாரு, அவங்க முற்பிதாக்களை பத்தி பேசுறாரு, இதெல்லாம் நிறைய சொல்றாரு. பிதாவும் நான் தான், குமாரனும் நான் தான், பரிசுத்தாவியானவரும் வரப்போகிறவனும் நான் தான் கூட சொல்றாரு. ஆனா இவங்களால அதை ஏத்துக்க முடியல பாருங்க. அடுத்த வசனம் பார்ப்போம். 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடம் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைக்கிறவங்களும் இருக்காங்க, வாக்குவாதம் பண்றவங்களும் இருக்காங்க. பாருங்க, விசுவாசம் வைக்கிறாங்க பலர். வேதபாரகர், பரிசேயர், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா யூதர்கள் சிலர், இவங்க எல்லாம் இவர் எப்படி இவர் மேல குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவர் இப்படி அதிகாரமா பேசுறாரு, நான் தான் ஒளின்றாரு, நான் தான் எல்லாம் சொல்றாரு, நான் முதல்ல இருந்தேன்னு சொல்றாரு, என்ன விசுவாசிக்கிறவன் என்ன பின்பற்றினா ஜீவ ஒளி அடைவான்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியல பாருங்க, ஒன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இப்போ நம்ம பாருங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா ஜெபத்துக்கு போறது, VBS இப்படி கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் தான் வந்தோம் பாருங்க. நிறைய சபை, பெந்திகாஸ்ட், புரோட்டஸ்டன்ட், நாங்க ஆர்சியில இருந்து வந்திருந்தா கூட சின்ன வயசுல இருந்தே பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ் ப்ரே பண்ணுவாங்க, பெண்டிகாஸ்ட் பிரேயருக்கு போவோம், எல்லா சபைகளோட ஜெபங்களும் கேட்டிருப்போம். இதுல என்னன்னா நம்மளுக்குள்ள பிரிவினை இருக்கு. இந்த சபை அந்த சபை, நான் தான் சரியா செய்யறேன், நீ தான் சரியா செய்யற, இவங்க முறை சரியில்லை, அவங்க முறை, இதெல்லாம் நம்மளுக்குள்ள பிரிவினைகள், வாக்குவாதங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஆண்டவரை நாம புரிஞ்சிட்டு ஆண்டவர் அவங்களை ஏத்துக்க முடியல. இப்ப நாமளே பாத்தீங்கன்னா ஒரே கிறிஸ்தவங்களா, ஜீசஸ பின்பற்றவங்களா நம்மளால ஒண்ணு சேர முடியல பாருங்க, பிரிவுகளா இருக்கும். இந்த பிரிவுகள்லாம் கடைசி காலம் சொல்றோம், கடைசி காலத்தோட அறிகுறிகள்லாம் இருக்கு. ஆனா கடைசி காலம் இன்னும் இருக்கு. ஏன்னா எல்லா இருதயங்களும் அவர் வரணும். நான் வாசப்படியிலிருந்து தட்டுவேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உட்பிரவேசிப்பேன், அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், என்னோடு அவன் போஜனம் பண்ணுவான்னு சொல்றாரு. அதான் இருதயத்தை தட்டுவார் பாருங்க. ரொம்ப ஜென்டிலா எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா பெருந்தன்மை, இந்த பெருந்தன்மையோடு தான் நமக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு பாருங்க. நீ விரும்பினா, என்னை ஏற்றுக்கொண்டால், என்னை பின்பற்றினால், இப்படிதான் அவர் சொல்றார். என்னை விசுவாசித்தால், இதுதான் அவர் சொல்றார். ஒரு முறையும் நீ என்னை விசுவாசிக்கணும். நம்ம மனு குலத்துக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ கொடுக்குறாரு பாருங்க, அவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் நம்ம கொடுத்துருக்காரு. ஆதாமுக்கே அப்படி ஒரு ஸ்லாக்கியம், அப்படியே பாவம் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு எல்லாம் ஸ்லாக்கியம் கொடுத்து, ஆதாம் பாவம் பண்ணதுல மரணம் வந்துச்சு, தலைமுறையா நம்ம வாழ்ந்துட்டு வரோம். இப்படிதான் உலகம் நடந்துட்டு இருக்கு. இப்பவும் பாருங்க, பாவம் இல்லாம இல்ல, பாவம் பாத்தீங்கன்னா இப்ப கொடூரமான பாவங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய பேசலாம். ஆனா இந்த 10 நிமிஷம் அதுக்குள்ள எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கு. அதனால குறிப்பா பேசுறோம், அவசியமானதை பேச வேண்டியிருக்கு. உங்க இருதயத்தை துறணும், அதுதான் நம்ம பேசுறதோட நோக்கம். ஆண்டவர் உங்க இருதயத்துல பேசணும், உங்க இருதயத்துல சமாதான சந்தோஷம் உண்டாகணும். ஆண்டவர் வாசம் பண்ணும் போது உங்க வாழ்க்கை மாறும். எல்லாமே உங்க வாழ்க்கை நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடும், தோல்வி வெற்றியா மாறிடும், துக்கம் சந்தோஷமா மாறிடும்.
பிரச்சனை சமாதானமா மாறிடும். இப்படி பாருங்க, வாழ்க்கையில எல்லாம் மாத்திருவார் ஆண்டவர். வாழ்க்கை முழுவதும் நம்ம அவருடைய கிருபையால களிகொண்டு மகிழும்படி நடத்துவார். நம்ம ஆண்டவருக்கு, ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் நான் உண்மை சார்ந்து வாழும்படி, உண்மை பற்றி கொண்டு வாழும்படி என் வாழ்க்கையை நடத்தும். என் வாழ்நாள் முழுவதும் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், வெற்றி, செழிப்பு, பாதுகாப்பு, உயர்வை தந்து நடத்தும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அவர் நமக்கு நிச்சயமா பதில் கொடுப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை தொடும்படி நிறைவுக்கு வருவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.